கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, திருமறையிலே சங்கீதம் 4:3 கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார் என்று வாசிக்கிறோம். The Lord will hear when I call to him. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார். இந்த உலகத்திலே நமது சத்தத்திற்கு அநேக காரியம் மக்கள் செவி கொடுப்பார்கள். ஆனால் நமக்கு உதவி செய்யும்படியா இருக்கிற மக்கள் வெகு சிலரே. அன்பான குடும்பத்தின் மக்களே, எந்த ஒரு சூழ்நிலையானாலும் சரி, நான் துணை நிற்பேன் என்று சொல்லுகிற இந்த உலகத்தினுடைய உறவுகள் அநேக முறை நாம் கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடாமல் போவதை நாம் அறிகிறோம். கேட்டும் கேளாமல் போகிற அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார். இயேசுவை குறித்து திருமறை சொல்லுகிற வார்த்தை, கூக்குரல் எழுப்பின எல்லா ஜனங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுறாங்க, கூக்குரல் எழுப்புறாங்க. அந்த கூக்குரல் கடவுளுடைய சமூகத்தை எட்டியது. ஆண்டவரே அறியாத அந்த ஜனங்கள் எழுப்புகிற கூக்குரலுக்கு கூட கர்த்தர் செவி கொடுத்தார். இயேசுவினுடைய ஊழியத்தை பார்க்கும்போது நிறைய பேர் எத்தனையோ முறை கூக்குரல் எழுப்பி தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தின போது கர்த்தர் அந்த கூக்குரலுக்கு செவி சாய்த்து விடுவிக்கிறார். நம் ஆண்டவர் கேட்டும் கேளாமல் போகிற மனிதர் அல்ல. நம் கூப்பிடுகையில் அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கூட பலவிதமான தேவையோடு நாம் காணப்படலாம். பலவிதமான எதிர்பார்ப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இதோ என்னுடைய குரலுக்கு ஒருவருமே செவி சாய்ப்பதில்லையே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கலக்கத்தோடு இந்த உலகத்திலே நாம் காணப்படலாம். இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் நம்மை மறந்து, நம்மை வெறுத்து, நம்மை ஒதுக்கி போனாலும் கூட நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் குரலை கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. தாவீது பக்தன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் கூப்பிடுகையில் அவர் கேட்டு விட்டார். ஒருவேளை இன்னைக்கு நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி பதில் இல்லாம இருக்கீங்களா? இனி எப்படிதான் நான் ஜெபிக்க வேண்டும் என்று சோர்ந்து காணப்படுறீங்களா? எத்தனையோ ஆண்டு காலமாக முறையிட்டு கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க வேதனையோடு நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கவலைப்படாதிருங்கள், உங்கள் ஜெபத்திற்கு நான் பதில் தருவேன். என் கேட்கக்கூடாதபடி என்னுடைய செவிகள் மந்தமாகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கேட்கிற ஆண்டவர் ஏற்ற நேரத்தில், ஏற்ற விதத்திலே உங்களை விடுவிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமது வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீரங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகையில் நீர் கேட்டீரப்பா. எங்களுடைய ஜெபங்களுக்கும் நீர் பதில் தரப்போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் உண்மை முத்தமத்தோடு ஏறெடுக்கிற ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு மக்களையும் நீ நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் தாங்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.